ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுவையான நல்ல வாசனையான ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? வாங்க. பருப்பை நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா ஊறிருக்கு. அதை நல்லா கழுகி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா சூடு பண்ணிகிட்ருக்கேன். அது கொதிக்கட்டும். அதுக்குள்ளார நம்ம இந்த பருப்பை கழுகி எடுத்துடலாம். பருப்பை நல்லா கழுகி எடுத்தாச்சு. தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த பருப்பை அந்த தண்ணியில் போட்டுடுவோம். நிறைய ரசாயனங்கள், உரம் அதெல்லாம் சேர்க்குறாங்க இப்போ சமையல் பொருட்களில். அதனால் நல்லா ஊற வச்சு அதை கழுகிட்டு அதுக்கப்புறம் உபயோகப்படுத்தினா அதோட கெடுதல் பலன்கள் கொஞ்சம் குறையும். இந்த மாதிரி மேலே வர்ற இந்த நுரையை எடுத்து தூர போட்டுடுங்க. இது தேவையில்லை நமக்கு. இந்த மாதிரி கொதிக்க கொதிக்க நுரை வந்துட்டே இருக்கும். ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை அந்த நுரையை எடுத்து போட்டுடுங்க. அதை எடுத்தீங்கனாலே பருப்பு நல்லா வாசனையாக இருக்கும் நமக்கு. இப்போ இந்த நுரை எல்லாம் எடுத்துட்டோம். நம்ம இந்த பொருள் எல்லாத்தையும் உள்ளே போட்டுடலாம். 4 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொத்தமல்லியோட தண்டு மட்டும், ஒரு சின்ன பீஸ் பொரிச்ச பெருங்காயம், வெந்தயம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், எடுத்து வச்சிருக்கிற மஞ்சள் தூள். இதோட ஒரே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. மணலாக எப்படி நெய் செய்யறதுன்னு கூட ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், வேணா பாருங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ மூடிடலாம். இப்போ 2 விசில் வர வரைக்கும் இதை விடுங்க. நம்ம ஊற வச்சிருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரம் பருப்பு வெந்துடும். அந்த மேலே இருக்க அந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணி இந்த பொருளெல்லாம் ஆட் பண்ணதுனால நல்ல வாசனையாக இருக்கும் பருப்பு. அந்த நுரையெல்லாம் ரிமூவ் பண்ணதுனால பாருங்கள், இப்போ வெளியிலலாம் ஊற்றாமல் இருக்கு. இல்லாட்டி இப்போ வெளியில் பல நேரம் இந்த பருப்பு பீச்சி அடிக்கும் வெளியில் இந்த வெயிட்லேருந்து. அந்த மாதிரிலாம் ஆகவே ஆகாது. கரெக்டாக அந்த பருப்புக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தண்ணி வச்சு, அதாவது எப்போவுமே குக்கரில் பாதிக்கு கீழே இருக்கணும் நம்ம வைக்கிற பொருள். அந்த தண்ணியாக வைக்கிறப்ப அந்த மாதிரி வச்சோம்னா வெளியில் அள்ளி கொட்டாமல் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ நான் காயெல்லாம் நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நான் நிறைய காய் எடுத்துருக்கேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், கேரட்டு, முள்ளங்கி, பீன்ஸு, அவரைக்காய் எல்லாம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன காய் விருப்பமோ போட்டுக்கலாம். பரங்கிக்காய், பூசணிக்காய் என்ன போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஒரு சின்ன எலும்பிச்சை அளவு புளி அதை ஊற போட்டிருக்கேன். கொத்தமல்லி இலைகள் அதையும் ஊற போட்டிருக்கேன். ஏன்னா மண்ணெல்லாம் போக கழுகிடலான்னு. கருவேப்பிலையும் அதே மாதிரி கழுக போட்டிருக்கேன். இப்போது ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் இப்போ குக்கரை எடுத்துருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம். நம்ம ஆல்ரெடி பருப்பில் வெந்தயம் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக வெந்தயம், ஒரு சிட்டிகை அளவு ஜீரகமும் நம்ம ஆல்ரெடி பருப்பில் போட்டிருக்கோம். அது நம்ம சும்மா ஒரு வாசனைக்கு தான் ஆட் பண்ணுறோம். ஒரு பாதி வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவுமே சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா
ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். இல்லாட்டி போனாலும் பெரிய வெங்காயமாக போட்டுக்கலாம். இப்போ இந்த பெரிய வெங்காயம் லேசாக வதங்கி ஒரு பிங்க் கலர் ஆனோடனே நாளைக்கு அந்த கருவேப்பிலையில் நம்ம வச்சிருக்க காய்கறிகள் காய் போட்டோன்னே நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. லோ ஃப்ளேமில் வச்சோம்னா காய் ஒரு மாதிரி மரத்து போன மாதிரி ஆகும், வேக லேட் ஆகும். இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். சாம்பார் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன். சப்போஸ் உங்கள்கிட்ட சாம்பார் மிளகாத்தூள் இல்லைன்னா 1 டீஸ்பூன் வெறும் வரமிளகாத்தூளுக்கு 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி அந்த கணக்கில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு கார அளவு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றபடி போட்டுக்கோங்க. இப்போ இந்த சாம்பார் தூளையும் நல்லா கிளறி விடுங்க. இது சீக்கிரம் அடி பிடிச்சவனால நல்லா விடாமல் கிளறுங்க. கிளறுனா நல்ல வாசனை ஆகிடும் இந்த சாம்பார் தூள். இப்போ இந்த குழம்பு மிளகாத்தூளோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ அந்த புளி ஒரு லெமன் சைஸ் புளி 2 கப்பு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த புளி தண்ணியை விடலாம். உங்கள்கிட்ட புளி பேஸ்ட் இருந்ததுன்னா 2 டீஸ்பூன் புளி பேஸ்ட் விட்டுக்கலாம். இல்லை புளி பவுடர் இருந்ததுன்னா கூட 2 டீஸ்பூன் புளி பவுடர் விட்டுக்கலாம். இந்த காயெல்லாம் நைட் நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் சமைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலையில் எழுந்தோடனே பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஊற போட்டு புளியையும் ஊற போட்டு வச்சுருந்தோம்னா ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். புதுசாக சமைக்கிறவங்க இருந்தால் இதில் 1 ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு ஆற வச்சு வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா உப்பு சரியாக இருக்கா இல்லையான்னு தெரியும். சில நேரம் நம்ம நைவேத்தியத்துக்கெல்லாம் பண்ணுறப்ப நம்மளால் டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது. அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, நம்ம போட்டிருக்க உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு டவுட் வரும் இல்லையா? அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அனுபவம் இருக்கிறவங்க அந்த வாசனை, குழம்போட வாசனையிலேருந்தே சொல்லிடுவாங்க உப்பு பத்தும் பத்தலை கூட இருக்குது அப்படின்ட்டு. கற்றுக்கிறவங்களோ இல்லை புதுசாக சமைக்கிறவங்களுக்கோ இந்த மாதிரி நடுவில் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிதுன்னா உப்பு சரியாக இருக்குன்னு அர்த்தம். இல்லாட்டி பரவலாக சுற்றியும் கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நடுவில் கொதிக்க ஆரம்பிக்காது. ஸோ இந்த மாதிரி நடுவில் கொதிச்சதுனாலே உப்பு கரெக்டாக நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லாட்டி எல்லா இடத்துலையும் கொதிக்கும், ஃபுல்லும் குழம்பு கொதிக்கும். இந்த மாதிரி நடுவில் மட்டும் கொதிக்காது. இப்போ நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு தட்டு வச்சு லேசாக இடைவெளி விட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், அந்த காய் வேகிற வரைக்கும். நடுவில் ஒரு தடவை திறந்து கிளறி விடுங்க. இப்போ நம்ம மிளகாத்தூளை முதல்லையே இந்த காயோடு போட்டு நல்லா பெரட்டிட்டதுனால ரொம்ப சீக்கிரம் இந்த பச்சை வாசனை போய் நமக்கு ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆகிடும் சாம்பார்.
பருப்பு நல்ல ப்ரெஷர் அடங்கியிருக்கு. இப்போ கரெக்டாக வெந்து ரெடியாக இருக்கு. இப்போ லேசாக இந்த கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. ஒருவேளை பருப்பு ரசத்துக்கு உங்களுக்கு தண்ணி வேணும்னா இந்த மசிக்கிறதுக்கு முன்னாடி லேசாக இப்படி வச்சு இதை மட்டும் வடிகட்டி எடுத்திங்கன்னா தண்ணியை வந்து நம்ம பருப்பு ரசத்துக்கு வச்சுக்கலாம். ஆனால் இது ஃபுல்லும் சாம்பாருக்கு தான் போட போகிறேன். அதனால் நான் அப்படியே மசிச்சுக்கிறேன். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ வேக வச்ச பருப்பு ஆட் பண்ணிட்டேன்னா இப்போ பருப்பு சேர்த்து நல்லா கொதி வருது. நம்ம அலசி வச்சிருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகள், ஒரு சின்ன பீஸ் வெல்லம். இது வந்து இந்த புளிப்பு உரப்பு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கறதுக்கு உதவும். எல்லாம் நல்லா கலந்தாப்புல ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், அடுப்புலேருந்து இறக்கிடலாம். சூடான சாதத்தில் நெய் போட்டு இந்த சாம்பார் போட்டு சாப்பிட்டு அதோட சுவையே அலாதியாக இருக்கும். அடுப்பை நிறுத்தினதுக்கு அப்புறமா இது பாருங்க, வறுத்து பொடிச்ச ஜீரகத்தூள் இது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி கொத்தமல்லி பொடி அதுவும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய். இதெல்லாம் அடுப்பில் நிறுத்திட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதும். நல்லா கலந்து விட்டு தேங்காய் பிடிக்கும்னா அரைச்ச தேங்காயோ இல்லை இந்த மாதிரி தேங்காய் பொடி இருந்ததுன்னா தேங்காய் பொடி ஒரு ஸ்பூனோ கூட போடலாம். போட்டாலும் ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும்.